பாஸ்டர் எல் ராஜேந்திரன் சார் அவர்களும் அன்பான அவங்க துணைவியாருக்கு சிறப்பு வரவேற்பை நான் கொடுக்கிறேன். கர்த்தருக்குள் நான் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் நமக்கு நம்முடைய சிந்தாமணி திருச்சபையில் நமக்கு ஒரு சிறப்பு வரவேற்பு, அதாவது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மாதிரி அம்பிகாவும் அவருடைய திருமண காரியமாக வைத்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி சார்பாக திருச்சபையிலே நான் அதை அறிவிப்பாக அறிவித்தேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விசேஷ பாடல் இருக்குது. அதுக்கு பார்த்து நான் ஸ்பீக்கரை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். ராஜேந்திரன் சாருக்கு எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராஜேந்திரன் சார் நம்முடைய மதுரை மைந்தனாக இருக்கிறார். அவர் ரொம்ப நாள் மதுரை மத்திய பள்ளியில் பொருளாதாரம் இருக்காங்க. நான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு இருக்கிறேன். அந்த காலத்தில் அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய ஏழை எளியவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை மறக்க முடியாது. லாஸ்ட் டைம் நான் கடைசியாக அவர்களை மீட் பண்ணும்போது போத்தீஸ் நம்ம லோக்கல் சங்கத்தின் சார்பாக அந்த சாரீஸ் வாங்கும்போது அவங்க எங்களை பார்த்தாங்க. கிழக்கு சபை மக்களை விசாரித்தாங்க. அப்போ அவங்க மிஸ்ஸஸ் ராஜேந்திரன் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, திஸ் இஸ் வாட் வி மென்ட். அது அப்போ நானும் ஒரு சித்தாமணி வச்சு எனக்கு லைஃப்லாம் வேண்டியிருக்கு. அதே ஓகே காட்டு வச்சு அவங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஒரு பையன் பெண்ணை ஆண்டவர் கொடுத்து அவங்க திருமணமாகி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் மகன் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்கணும். நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மகன். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் ஒரு ப்ரோக்ராம் பயங்கரமான டைட்டான ப்ரோக்ராம், அதை ஸ்கிப் பண்ணவும் முடியல. இந்த ஒரு சூழ்நிலை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆபிரகாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் அவர்களை அற்புதமாக சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ராஜேந்திரன் சார் அவங்க நமக்கு செய்தி கொடுக்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதற்கு முன்பாக டயனா ஜோனா அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு.
சோனா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் யர் லவ் கெஸ்ட் ஸ்வீட் நினைவுதான். இப்பொழுது நமக்கு தேவை செய்தியை கொடுக்கும்படியாக இந்த ராஜன் சார் அன்போடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனுடைய சித்தம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று ராத்திரி 9 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே வருவோங்கிறது எங்களுக்கே தெரியாது. நான் ஆலயத்துக்கு சென்று விட்டு வீட்டில் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னேன், நாளைக்கு ஏன் கிழக்கு சபைக்கு சென்று வரக்கூடாது என்று கேட்டேன். என் மனையில் இருக்கிறேன். அவங்களுக்கு சொன்னாங்க, ஆமாம் நான் வந்ததே இல்லைல்ல, நம்ம போயிட்டு வரலாம். இப்போ நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆராதனை நேரங்களில் நான் இங்கே கலந்து கொண்டதில்லை. சாமி அவர்கள் இருக்கும்பொழுது ஒரு யூத் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தப்பட்டது. அப்போ அந்த மேலே அதை பார்த்து விட்டு செல்லும்படியாக வந்த நினைவு இருக்கிறது. அதை தவிர ஒரு நாளும் கணக்கு போட்டு பார்த்தேன், 34 வருஷங்கள். 1992 நான் மதுரையில் வந்தேன். அதற்கு பின்பாக இப்போதான் அநேக முறை பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எந்த சபைக்கும் செல்வதில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை போன உடனே எங்கேயோ சார் வந்துட்டாரு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக நான் செல்வதில்லை. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த உடனே பாஸ்டர் சொன்னாரு, நல்லதான் அங்கே வர பார்த்தவங்களை அனுப்பிட்டாரு, நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இது என்ன புது காரியமாக இருக்கிறது என்று யோசித்து விட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ நான் போகணும், ஆகினாலே நீங்கள் செய்தியை கொடுக்க வேண்டும். நாங்கள் நினைத்தோம் இங்கே அமர்ந்து ஒரு செய்தியை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்தோம். ஆனால் ஆண்டவர் விடலை. நாம் சொல்ல வேண்டிய பகிர வேண்டிய செய்திகளை பகிர்ந்தான் வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். இங்கே கிட்டத்தட்ட எல்லாரும் தெரிந்த முகங்கள் தான். சின்ன குழந்தைகளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் ஓரளவுக்கு நன்றாக அறிமுகமானவர்கள் தான். அதனால உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அருமையான பாடல்களை பாடிய ராஜன் பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அழகா பாடினீங்க, அழகா இசை வாசித்தீர்கள், நேர்த்தியாக இருந்தது. நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. இன்றைய நாளின் சத்தியத்தில் என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அநேக காரியங்கள் மனதிற்கு சென்றன. ஜெபத்தோடு ஒரு காரியத்தை நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருக்குள்ளாக தீர்மானித்தேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி ஒருமனப்பட்டவர்களாக நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இடைப்படும்படி ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தப்படி வேலைகளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நாளையும் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். ஆமாப்பா, நீர் யார் என்பவர் என்பதை குறித்து நாங்கள் உறுதியான ஆழமான சத்தியத்தில் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சோதித்து பார்க்கும்படி மீண்டும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து கூட அடியை மறைத்துக் கொள்ளும். கர்த்ததாமே எங்களோடு கூட பேசும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் பேசும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்வோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த சில பாடல்களாகவே நான் ஒரு சத்தியத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது என்ன சத்தியம் சொன்னால், கடைசி காலத்திற்கான சத்தியங்கள். விசேஷமாக எரேமியாவின் புத்தகத்திலிருந்து தினந்தோறும் காலையில நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 30 பேர் வர்றாங்க. செல்போன்ல நாங்கள் கனெக்ட் பண்ணி வசனமாக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா 2-3 கேள்விகளை கேட்டார்கள். ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, ஏன் பேசுகிறார்கள் என்ற கேள்விகளையும் எழுப்பினார்கள்.
மார்க்பிள்ளை அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை கொடுத்திருந்தார்கள். ஏன் இத்தனை சபைகள் உருவானது என்று சொல்லி, அந்த நாட்களிலிருந்து கத்தோலிக்க சபை பிரிந்ததிலிருந்து இத்தனை சபைகள் வந்து கடைசியாக நம்முடைய சபை உருவாக்கப்பட்டதை குறித்து அழகாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் நேர்த்தியான சத்தியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படியாக நாம் மீட்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உன் வீட்டுக்கும் சரீரத்துக்கும் பகை உண்டாகுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார். கல்வாரி சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் உயிரை கொடுத்தார். அதோடு நின்று வரவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தால் மீண்டும் வரப்போகிறார் என்ற ஒரு ஆழமான சத்தியத்தை மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் பரிசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன? நாம் சந்திக்கின்ற பிரச்சனை, நாம் சொல்லுகிற சத்தியங்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை. இன்னும் ஆழமா சொல்லப்படுன்னு சொன்னா, இப்பொழுது நம்முடைய விசுவாசிகளே கூட இந்த சத்தியங்களை அதிகமாக விரும்பாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நான் அநேக இடங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறேன், அநேக இடங்கள்ல அநேக சபைகள்ல பார்த்திருக்கிறேன். நம்முடைய சத்தியம் எவ்வளவாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் என்னால் உணர முடிந்தது. நான் இந்த சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்து வரும் பொழுது அநேக சபைகளில் சென்று சத்தியத்தை படித்து விட்டு தான் கடைசியில் இந்த சபையில வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு அணுளவு கூட எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை உறுதியாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்மை அநேகர் பார்க்கிறார்கள். நாம் பேசுகிற இல்லாவிட்டால் நாம் சொல்லுகிற சத்தியங்களை கேட்கிறார்கள் இல்லையா? யாருமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்றதில்லை. அநேக பெந்தேகோஸ்து சபைகளுக்கும் நான் போய் சத்தியத்தை சொல்வேன், அதை குறித்தும் பேசவும் செய்கிறார்கள். இவங்களா நான் அங்கு போய் ஓய்வு நாளை பற்றி பேசுவதே இல்லை. நான் சொல்ல வேண்டியது ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசுவேன். நான் போய் நின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இவர் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர் என்று அவர்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அப்போ ஓய்வு நாளை பற்றி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது அவர்கள் அதை குறித்தும் பேசுகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார்கள். ஏன்? இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்கள், நாம் ஈடுபடுகின்ற நம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் கணக்கில் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு மதுரை பட்டணம் முழுவதும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நேற்று நாளில் நடந்த திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடி வருகிறார்கள். நமக்கு ஏன் வருவதில்லை? ஏன் என்ற சத்தியத்தில் இன்னும் நாம் சுருங்கிக் கொண்டேதான் இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்று என்ன தெரியுமா? மீதமான திருச்சபையில் மீதமானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். த ரெமனன்ட் ஆஃப் ரெமனன்ட் என்று சொல்வார்கள். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? மீதமான திருச்சபையில் மீதமானவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் தொடர்ந்து எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க போகின்றோம். இந்த சத்தியத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது வாசிங்க. ஏன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால்
நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்றைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடம் என்னது? வேதம் இல்லையா? அருமையான பாடம். இந்த காலாண்டு புத்தகத்தை தயவு செய்து வாசிங்க, திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க. ஏதோ வாசிக்க வேண்டும் என்ற கடமைக்காக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஒன்றுமே படித்துக் கொள்ள முடியாது. கடந்த சில காலாண்டுகளாகவே ஒரு அருமையான கால நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க போன பிறகு மறந்துடுறோம் இல்லையா? இங்க வரும்போதுதான் யோசிக்கிறோம், திருப்பி போகும்போது மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள், ஆகையினாலே அவர்கள் அழிந்து போகின்றார்கள். இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நம்ம ஆதியாகத்திலிருந்து தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆதியாகத்துல ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், அங்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி நோவா 120 வருடங்கள் பிரசங்கித்தார். அந்த 120 வருடங்களும் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று பிரசங்கித்தார். மனம் திருப்பினாங்களா? இல்லை, யாரும் மனம் திருப்பவில்லை. நோவாவை பார்த்து கிண்டல் எடுத்திருக்க கூடும், பைத்தியக்காரன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பேரை கட்டியதற்கு உதவினவர்களும் கூட அங்கு ஏளனமாக சிரித்திருக்க கூடும். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பேரை கட்டினாங்க. அவங்க உதவி இல்லாம நோவா கட்டியிருக்க முடியுமானா முடியாதுதான். ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜலப்பிரளயம் வந்தது, எல்லோரையும் வாரிக்கொண்டு சென்றது. நோவாவின் குடும்பம் மட்டும் அங்கு பாதுகாக்கப்பட்டது. மீதமானவர்களாக நோவாவின் குடும்பம் இருந்தது. பின்பாக தேவன் ஒருவரை எழுப்புகின்றார். அவர் பேர் என்ன? மோசே. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் சொன்னார், 400 வருஷம் ஒரு சந்ததி அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கும். பின்பாக அந்த யோசித்து சொன்னார், எலும்புகளை கூட கொண்டு போயிருங்க அப்படின்னார். ஆண்டவர் 400 வருஷம் கழிச்சு நினைவு கூர்ந்தார். அதற்கு பின்பாக அங்கு மோசையை எழுப்புகின்றார். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கின்றார். 10 கற்பனைகளை தேவன் கொடுக்கின்றார். இந்த 10 கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் தேவன் கொடுத்த சத்தியம், நீங்கள் இந்த 10 கற்பனைகளின்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வை பெறுவீர்கள். சரி, அதுக்கு அடுத்து அநேக சத்தியங்கள் உண்டு. நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எதற்காக வந்தார்? இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும் வந்தார் இல்லையா? வந்தார். 3 ஆண்டுகாலம் பிரசங்கித்தார். ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று அங்கு சத்தமிட்டார்கள். இயேசுவின் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆண்டவர் ரட்சிப்பின் சத்தியத்தை சொன்னார். நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நீங்கள் விசுவாசத்தால் உங்களால் கூடும் என்று ஆண்டவர் பிரசங்கித்தார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அங்கு தன்னுடைய உயிரை ஜீவ பலியாக கொடுத்தார். அன்றும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்பாக 1844 ஆண்டுக்கு பின்பாக ஒரு சபையை தேவன் தோற்றுவிக்கின்றார். அதுதான் நம்ம அங்கத்தினர்களாக இருக்கின்றோம் இல்லையா? அதுதான் நீதமான திருச்சபை, 7ஆம் நாள் அடுத்த திருச்சபை. கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கிருபையின் அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா? கொஞ்ச நேரத்தில் வரப்போறேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும்.
எத்தனையோ பேர் நம்ம கிருபை மட்டும் போதுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இத்தனை காலகட்டங்களிலே தேவன் அநேகரை கொண்டு அநேக சத்தியங்களை பரலோகத்தின் வெளிச்சத்தை காண்பித்துக் கொண்டே இருந்தாரே. ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனால் மனிதன் மட்டும் மாறவில்லை. எதுல மாற தெரியுமா? ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதிலே அவன் மாறவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய சத்தியத்தை புறக்கணிக்கிறவனாகவே அந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். சத்தியத்தை எதிர்க்கின்றான். போன வாரம் படிச்சிருப்பீங்க, இந்த வேத புத்தகம் நம்முடைய கைகளில் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேருடைய பிரயாசங்களை கடந்து பாதுகாப்பதற்காக தேவன் எடுத்திருந்த ஒவ்வொரு திட்டங்களும் அங்கு செயலாக்கப்பட்டு இன்றைக்கு வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம். இந்த முழு வசனத்தையும் நீங்க போய் தியானம் பண்ணி பாருங்க. இங்கே பவுலார் இருக்கின்ற எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ளாக செல்கின்றார்கள். படிச்சுட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? நாமும் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். 1978 நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், நான் முழுமையாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனாக நடக்கிறேனா என்ற கேள்வியை தான் ஆண்டவரை முன்பாக வைக்கின்றார். இப்ப ஆழமாக படிக்க தேவன் என்னை உணர்த்துகின்றார். தேவன் என்னை நடத்துகின்றார். நீ இப்படி பேசாத, இப்படித்தான் பேசணும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்பதை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். The Great Controversy என்ற புத்தகம், மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தில் 597வது பக்கத்திலே எலன் ஒயிட் அவர்கள் கூறுகின்றார்கள், Light has been given, but men choose darkness rather than light. வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இருளையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்தை அவர்கள் விரும்பவில்லை. அதுக்கு காரணம் என்ன? இந்த காரணங்களை நாம் படிக்கும் பொழுது நம்மையும் அந்த இடத்தில் வைத்து பார்க்க போகின்றோம். சரி, 2 கொரிந்தியருக்கு வாங்க. 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் 247வது பக்கத்தில் இருக்கு. இங்கே முதலாவது ஒரு காரியம், deliberate blindness. அறிந்தும் பார்த்தும் பார்க்காதவர்களை போல நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். நான் அநேகரிடத்துல கேள்வி கேட்டுக்கிறேன். ஆதியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் எது உண்மையான ஓய்வு நாள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியும், ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான். ஆனாலும் போட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கண்களை இருட்டாக்கிக் கொள்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய மனதை ஒப்புக் கொடுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் அது மறுக்கப்படுகின்றது. ஏன்? நம்ம சபைக்குள்ளே வந்துடுமே, அவங்களே கொண்டு சொல்லி இருக்க கூடாது. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு சத்தியங்கள் நமக்கு தெரியும். நம்முடைய சத்தியத்தை அறிந்த பின்னும் நாம் சத்தியத்திற்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை கேட்கிறோம்.
எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதை நான் மீறுகிறவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், அங்கே நானும் அறிந்தும் தெரிந்தும் தெரியாதவனை போல நடந்து கொண்டிருக்கின்றேன். யோவான் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். இது யார் சொல்றார்? ஆண்டவர் பேசுறார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சபைக்கு கிடைக்காத வெளிச்சமா உலகத்துக்கு கிடைச்சிச்சு. ஆனால் நம்முடைய சபைகளுக்குள்ளாகவே ஏன் முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன? நாம் சத்தியத்தை சத்தியமாக எல்லோருக்கும் ஒன்று போல் தான் போதிக்கப்பட்டோம். ஆனாலும் நாம் கருத்து வேறுபாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்களோ தெரியல, அதுதான் சத்தியம். ஆண்டவர் சொல்ல உலகத்துக்கு ஒளி வந்துச்சு, ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நம்ம இன்னொருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறோம். என்ன தெரியுமா? சாத்தான் சாத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஏற்றுக்கொள்வதற்கு, கடைபிடிப்பதற்கு, சத்தியத்தை அறிந்த பின்னும் அதில் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம மனதை கடினப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நாம் செய்வது சரியா இல்லையா கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. எதை படிக்கிறது யாருக்கு? டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச் என்ற புத்தகத்தில் 5வது வால்யூம்ல எழுதுறாங்க. 294வது பக்கம். Satan blinds the eyes so they do not discern the truth. அந்த சாத்தான் அவருடைய கண்களை கூடாக்குகின்றான். ஆகினாலே அவர்கள் சத்தியத்தை பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்வதில்லை. லவோதிக்க சபைக்கு வந்துடுவோம். சரி, லவோதிக்க சபை எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஆண்டவர் சொல்ற. யார் பார்த்து பேசுறாரு? ராஜேந்திரனாகி என்னை பார்த்து பேசுகின்றார். மீதமான திருச்சபையின் அங்கமாகி என்னை பார்த்து பேசுகின்றார். கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாகவே நீ சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கின்றாயே, நீ என்ன நினைக்கிற தெரியுமா? என்கிட்ட இல்லாத சத்தியமா உலகத்தில் இருக்குது. நான் நிர்பாகியம் உள்ளவனும் ஆண்டவத்தோட நீ நிர்பாகியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்று அறியாமல் நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொன்னால், இன்னைக்கு மத்தியானம் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தனிமையில் ஆண்டவரோடு கூட பேசுவோம். சொல்லுவோம், ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் நான் இன்னும் சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கின்றேன். 2வது காரியம், 2 தீமோத்தேயுக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 3-4. ஓகே, சரிதான். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாததினால் செவி துணை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதல்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கலைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு
நம்ம சாபத் ஸ்கூல்ல தான் ரொம்ப டிஸ்கஷன்ஸ் வரும் இல்லையா? எதை நாம் கொண்டு வரணும் தெரியுமா? உலகத்தை சாபத் ஸ்கூல் டிஸ்கஷன்களே கொண்டு வரணும். அறிய வேண்டிய சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பின்பும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணம். அதான் இங்க எழுதுற முதல்ல கண்ணு, இப்ப காது. நம்ம காதுகள் எப்படி இருக்கின்றது? யாராவது ஒருத்தர் வந்து நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஒரு செய்தியை கொடுத்து விட்டால் என்ன பிரசங்கம் பண்ணி போயிட்டாரு இப்படி பேசுறது. சர்ச்சில் வந்து நான் ஒரு காலத்தில் அப்படி பேசினவன் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர், வைராக்கியமுள்ள சிஎஸ்ஐ சபையில இருந்தவன், ஆலயத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவன். ஒருத்தர் வந்தார், எங்கேயோ நாகர்கோவில் பகுதியில் எங்கேருந்து வந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது. வந்தாரு, ரொம்ப திறமையா பேசினார், அழகா பேசினார், வசனங்களை கொண்டே போதித்துக் கொண்டிருந்தார். செவன்த் டே சர்ச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு முறை பேசிவிட்டு சென்றதுனால இவர் நல்லா பேசுறாருன்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம் அவரை மீண்டும் வர சொல்லணும். கிறிஸ்துமஸ் நேரத்துல இருந்து ஒரு வாரம் அவர் பேசணும்னு சொன்னோம். வந்தார். அப்பெல்லாம் போன்லாம் கிடையாது, சொல்லி விட்டது ஒரு கடிதம், ஒரு போஸ்ட் கார்டு எழுதி கொண்டு வந்து அவர் வந்தார். எனக்கு நினைவு சரியாக இருக்குன்னு சொன்னால் அவர் பேரு போது சாமுவேல், போதகத்தை கூட அவர் சொல்லலை, சாமுவேல்னு சொன்னார். அப்பவும் நல்லா பிரசங்கம் பண்ணார். கடைசியில் வந்து எங்க வீட்டில் வந்து நானும் என்னுடைய தாயும் அமர்ந்திருந்தோம். அப்பதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொன்னார், அவளை விட்டு வெளியே வாழ்வது. இப்பதான் எனக்கு நல்ல புரியுது. இந்த சர்ச்சைக்குள்ள வந்த பிறகுதான் அவர் யாரா இருக்கும், சிவந்திரேட்டர் ஒரு ஊழியக்காரனாகத்தான் இருக்க முடியும். அப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வச்சு தெரியுமா? இதெல்லாம் இவர் வந்து இந்த சபையை விட்டு இத்தனை காலம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையை விட்டு வெளியே வா என்று சொல்கிறாரே என்று சொல்லி ஆதங்கப்பட்டேன். இன்னொரு தடவை அவருக்கு சபைக்குள்ள விடக்கூடாது, விடவில்லை. ஆனா ஆண்டவர் பிடிச்சார், பிடி என்ன கொண்டு போன கோவா. எங்க அம்மா அப்பா நான் சொன்ன வார்த்தை இருக்குன்னா, நீங்க கேத்தலிக்கா கூட மாறிடுங்க, என்னவா மட்டும் மாறக்கூடாது, செவன்த் டே மட்டும். ஏன்னா எங்க வீட்டுக்கு எதிர்த்தாங்க செவன்த் டே சர்ச், இதை மட்டும் மாறிடாதுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் நீ இப்படியாக பேசிட்டு இருக்கிற, உன்னை வந்து நான் இந்த புல்பிட்ல இருந்து பேச வைக்கிறேன்னு சொல்லி பிடிச்சிட்டேன். பிடிச்சாரு ஒரு பிடி. 3 வருடங்கள் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இருக்கார் அந்த பாஸ்டர், ஏபி மேனுவேல் என்று பெங்களூர்ல இருக்கார். சொன்னார், விடல அவரை. நான் கற்றுக்கொண்ட அநேக பாடங்கள் வேத பாடங்களை வைத்து அவருக்கு விடாப்படியா படித்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? நீ இந்த சபையில வந்து எதை நீ வந்து வெறுப்பியோ அதைத்தான் செல்லணும்னு சொல்லி வச்சிருக்க. இப்போ 50 வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 40 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னைக்கு என்னத்தை விரும்புறோம் தெரியுமா? சபையில போகிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், எப்போ பாஸ்டர் நான் முடிக்கணும்னு. உடனே சசி சொல்லாமல, இங்க கவலைப்படாதுங்க சார், நீங்க பேசலாம். ஏன்னா சில சபைகள்ல கரெக்டா 12 தோற்றுச்சுன்னா எல்லாரும் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. காரணம் வசதியை விரும்புகிறவர்கள், உண்மையை விட வசதியை விரும்புகிறவர்கள். இன்றைக்கு அப்படி இல்லாமல் இருப்பதற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேக நேரங்களில் பொய் சுகமாகத்தான் இருக்கும், ஆனால் உண்மை எப்படி இருக்கும்? கசக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும். இன்னொரு காலம், இந்த கடைசி நாட்களே ரொம்ப ஆசிரியர்கள் வந்து விட்டார்கள். யூடியூப் எடுத்தா சரி, சாட்ஜிபிடி எடுத்தா சரி, கூகுள் எடுத்தா சரி, எல்லா இடத்திலும் நாம் வேத பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி அங்கு திணிக்கப்படுகின்றோம். ஆகையினாலே கேட்கிறதுக்கு மனசு இல்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம், ஏசாயா 30வது அதிகாரம் 10வது. யாராவது எடுத்தோமோ? யாரு சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் யாரு? ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும்
ஞானதரிசிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை கிறிஸ்தீன்கள் என்றும். இன்னைக்கு அதான் நடக்குது. நமக்கு விருப்பமானவர்களை அவர்கள் எழுதுகின்றார்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் என்ற புத்தகத்தில் 52ஆம் பக்கம். The time is coming when men will not endure sound doctrine. இந்த ஆழமான சத்தியத்தை பிடித்துக் கொள்ள மனதில்லாதவர்களாக இருப்பார்கள். எப்போ? இந்த காலகட்டத்தில். நாம் எப்படி இருக்கின்றோம்? மூன்றாவது கொஞ்சம் வேகமா பாருங்க. ரோமர் 1ஆவது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:25. இந்த பவுலர் அழகாக எழுதியிருந்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது செய்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். இன்றைக்கு நயமண்டலமான வார்த்தைகள்னாலே இல்லாவிட்டால் மாய்மாலமான வார்த்தைகள்னாலே நாம் போதிக்கப்படுகிறோம், இல்லாவிட்டால் வழிநடத்தப்படுகின்றோம். ரொம்ப பேர் இந்த யூடியூப்ல போய் உட்கார்ந்துட்டு ரெண்டு செய்திகளை கேட்கிறோம். அந்த செய்திகள் எப்படி இருக்கு தெரியுமா? அது கேட்ட உடனே அதுதான் சரியாக தோன்றும். ஆனால் அது சொல்லப்பட்ட சத்தியங்கள் வேதத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்பதை நாம் கணிப்பதில்லை. அந்த நேரத்துல அது எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நான் கேட்டு போயிடுறேன். சத்தியம் அங்கு தவறாக சித்தரிக்கப்படுகின்றது. யாராவது ஒரு போதுகிறாவது உண்மையான சத்தியத்தை, இதுதான் ஓய்வு நாள், இதுதான் ஆண்டவருடைய 2வது வருகை, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிற போதகர்கள் எல்லாம் குறைந்து விட்டார்கள். நம்ம அதை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. இப்ப பாவம் என்பது ஒரு சாதாரண விஷயமாகிவிட்டது. முன்னாடி எல்லாம் நம்முடைய சபையில் இருக்கிற சட்ட திட்டங்கள் நம்ம ஏன் டாக்டர் சர்டிபிகேட்ல இருக்கும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்துட்டோம். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால் டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்ன செய்யறதுங்க? நம்ம சபையில் இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தக்கத்தான் போக வேண்டும். ஆனால் வேதம் அப்படி அல்ல. சொல்லதை சொல்லபடி செய்கிறது தான் வேதம். சத்தியம் ஒரு காலம் ஒருபோதும் மாற்றப்படக்கூடாது என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்று மாறுபடுத்தப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா வேதத்தையே மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பைபிள் படத்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த காலத்திற்கு ஏற்றவைகள் அல்ல என்று சொல்லி யார் சொல்றா தெரியுமா? இந்த உலக மத தலைவர் என்று ஒருவர் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் சொல்றார், போப் சொல்றார், இந்த பைபிள் வேண்டாம், இன்னொரு பைபிள் நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறார். இது யாரால் எழுதப்பட்டது? ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏறி இந்த புத்தகத்தை எழுதுகிறார். 40 பேர் எழுதுறாங்க. பல இடங்களில் பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை சபையின் தலைவர், நான் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அங்கு சொல்கின்றார். ஏசாயா வாங்க, 5வது அதிகாரம், ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு நாம் என்ன இருக்கிறோம்? எவாஞ்சலிசம் என்ற புத்தகத்திலே எலன் ஒய்கம்மையார் அவர்கள் எழுதியிருந்தார்கள். Error is made to appear truth. இன்றைக்கு தவறான சத்தியங்கள் இதுதான் உண்மையான சத்தியத்தை போல ஒரு தோற்றம் அளிக்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது. அந்த truth is made to appear error. உண்மையான சத்தியம் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது. 4வது காரியம், ஓசியா புத்தகத்தில் வாசிச்சோம், 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் எதை வெறுத்தார்கள்? வாசிங்க, 4வது அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிவை வெறுத்தாய். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஞானத்தை வெறுக்கிறவர்கள். இன்னைக்கு உலகத்துல அறிவு இல்லாம இருக்கிறோமா? நம்மை போல அறிவுள்ளவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அறிவு இல்லை என்பது பிரச்சனை இல்லை. அறிவை நிராகரிக்கக்கூடியதுதான் இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனை. நமக்கு தெரியும் இந்த வேதம் என்ன சொல்கின்றது, இந்த புல்பெட்டில் இருந்து எனக்கு எப்படிப்பட்ட சத்தியங்கள் வருகின்றன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமையினாலே இருக்கின்றோம். அப்படின்னா நாம் அறிவை வெறுக்க ஆரம்பிக்கின்றோம். தேவன் கொடுத்த காரியங்களை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நமக்கு அது இருக்குதா? கொஞ்சம் கூட ஆழமா யுகங்களின் வாழ்க்கை என்ற புத்தகத்திலே எனது வைத்தல் அவர்கள் எழுதியிருந்தார்கள். Men reject light, they place themselves in darkness. என்றைக்கு நாம் அறிவாகி இயேசு கிறிஸ்துவை, அவர் கொடுத்த சத்தியத்தை, அவருடைய வேத ஞானத்தை நாம் புறந்தள்ள ஆரம்பிக்கின்றோமோ, நாம் இருளுக்குள்ளாக வசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்ப அடுத்த ஒரு கேள்வி எனக்கு வந்தது, யாருக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது? யாருக்கு வெளிச்சம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கும் உங்களுக்கு தான். அப்ப பொறுப்பு யாருக்கு? நமக்கு தான் பொறுப்பு இருக்குது. நாம் அந்த பொறுப்பை உணர்ந்து செய்கின்றோமா? நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள், நான் இந்த சபையை சொல்ல பொதுவாக சொல்றோம், நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி யார் ரொம்ப தீவிரமா இருக்கிறார்? பிசாசான இல்லையா? கட்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுத்தலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனா நமக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? எத்தனை நேரங்களில் நான் டெய்லி சொல்றேன், என்னுடைய வேலை, என்னிடத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார், இந்த நாளுக்காக நன்றி. நாளை என்பது நம்முடைய கருத்தில் இல்லை. யார் இருப்பாங்க இல்லைங்கிறது தெரியாது. இன்னைக்கு அந்த காலகட்டத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். டெய்லி காலையில எங்களுடைய ஒர்க்ஷிப்ல நான் சொல்றேன், அதனால உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கு. எனக்கு பயப்பட வேண்டாம். மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு பயந்து நடங்கள். வெளிச்சம் அதிகமாக கொடுக்கும் பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகிர்ந்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகிறது. ஆண்டவர் என்னை கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நாம் இன்னைக்கு ஆழமாக ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஓய்வு நாள் பள்ளியில படித்தோம் இல்லையா? எத்தனை பேர் வாசிங்க? ஆழமாக வேத வசனங்களை படிக்க வேண்டும். அப்ப அந்த ஆழமா படிக்கிறது என்ன? உட்கார்ந்து நிதானமா ஆண்டவர் இந்த வசனத்தில் எனக்கு என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறார், அதை ஆழமா படிக்கிறது. நம்ம தோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு வெளிப்படுத்தும், இந்த வசனத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் தான் சர்ச்சில் போய் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க போனேன்னு சொன்னா, ஆண்டவரே, இவர்கள் என்ன பேசினாலும் சரி, எனக்கு என்று ஒரு வார்த்தையை நீ வைத்திருப்பீர்கள் அல்லவா, அதை எனக்கு கொடு. வேற ஒன்றும் வேண்டாம். இப்ப இவ்வளவு நேரம் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை தொடும்படியாக ஒரு வார்த்தையை கொடுப்பார், அதை நாம் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையில இருக்கிறோமா? அதுதான் ஆழமா படிக்கிறது. வீட்டை போய் சிந்திக்கணும். இந்த வார்த்தையை நான் வாசித்தேன் அல்லவா, கேட்டேன் அல்லவா, அதிலே இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? என்னுடைய வாழ்க்கை முறையிலே நான் திருத்த வேண்டிய காரியங்கள் என்ன? சிந்திப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சத்தியத்தை சரியாக பிரித்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரொம்ப பேர் அப்படி செய்வதே இல்லை. ஏதோ பொத்தாம் பொதுவாக ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஆண்டவர் எதை குறித்து எப்படி யார் இடத்தில் ஏன் சொல்லி இருக்கிறார், அதனாலே எனக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, அதுதான் ஆழமா படிக்கிறது. கொஞ்சம் நாம படிக்கலாம். சில இடங்கள்ல பெரிய பெரிய பிஷப் எடுத்து பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா அவர் சொல்லியிருக்கிறார்,
அவர் இறந்து போனார். இப்போ எஸ்ரான் ஒருத்தர், அவர் மேல 100கணக்கான கேஸ்கள் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, உங்க மாதிரி இந்த தானியல் வெளிப்படுத்தின விஷயத்தெல்லாம் நான் படிக்க மாட்டேன், பெரிய குழப்பம், அதை படிச்சு நான் எடுத்துப்பாரு. ஆண்டவர் வந்தாரு, இந்த உலகத்தில் இருந்தார், பிறந்தார், வளர்ந்தார், அது கல்வாரி சிலுவையில மரித்தார், வீட்டில் இருந்தார், வரப்போகிறார். நம்ம என்ன செய்யறோம்? அந்த வரப்போகிறார் என்பதை குறித்துதான் அதிக ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதாகமும் குழப்பம் இல்லாத ஒரு புத்தகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சந்தேகம் வரக்கூடாது. இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் பிரசங்கிக்க முடியாது, மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்கன்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாது. நாம் எத்தனை ஆட்காலமாக பிரசங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மால் போய் ஒரு 4 பேருக்கு சத்தியத்தை சொல்ல முடியும்? இல்ல நம்ம போய் சொல்ல போறோமா, எங்க பாஸ்டர் அனுப்ப போறோம், அவர் உங்களுக்கு பேசிக்கிடுவாரு சொல்ல போறோமா? எங்களுக்கு தெரியும், எங்க 2 பேருக்கும் ஒரு அம்மாவுக்கு தெரியும், அவங்க இப்ப இல்ல மறுத்து விட்டார்கள். நாங்கள் கோவாவில் வேலை செய்யும் பொழுது அப்பவே அவங்களுக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும். நாங்கள் இருந்த இடத்தின் பேர் பைபிள் ஹவுஸ். நாங்கள் இருந்த வீட்டின் பேர், நம்ம ஸ்கூல் நடக்கிற இடம். வேதாகமும் கிடைக்கும் என்று அந்த அம்மா வந்தாங்க. ஸ்ட்ரோக் வந்தவங்க, நடப்பதற்கு கஷ்டம். அப்போ பைபிள் இங்கே கிடைக்குமான்னு அவங்களோடு வந்தார்கள். நாங்கள் பைபிளை வச்சுட்டு இருக்கிறோம். இல்லையே, அங்கே வந்து என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அங்கே பேசணும், அன்பாக பேசணும், நல்ல நண்பர்களாக இருக்கட்டும். என் பையன் தான் இருந்தேன், என் பொண்ணு கிடையாது. அப்போ அடிக்கடி சந்தித்தோம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க நடக்க முடியாத அந்த கால்களோடு அவங்க வீடு பீச் பக்கத்துல இருக்கு, மிராபர் பீச் பக்கத்துல இருக்குது. சாயங்கால வேளைகளே நடந்து போய் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவங்க ஒரு பெந்தெகோஸ்து சபையை சாப்பிட்டவர்கள். அவங்க பாஸ்டர் அடிக்கடி கிடந்தாரு, என்னை கூட்டு போய் அவருக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். அப்பதான் அவங்க செஞ்ச ஊழியத்தை நான் மறக்க மாட்டேன். அவருக்கு சொன்ன 2 வார்த்தைகள் தான், இயேசு உன்னை நேசிக்கிறார். என்னை நேசித்த இயேசு உன்னை நேசிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நாம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்? நாம் வேதத்தை வேதமாக நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷமா அதுக்கு முன்னாடியே நம்ம யூத் டே, குளோபல் யூத் டேல வச்சிருந்தாங்க. ஸ்பீக்கர் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் பிரசங்கங்களாக இருங்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு பிரசங்கமா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பிரசங்கமாக இருக்கின்றது. நாம் நம்மை பார்த்தோம்னா இந்த சர்ச்சுக்கா போகிறோம் அப்படின்னு பேசுற மாதிரி இல்லாம, இதைத்தானே நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? எஜுகேஷன், கல்வி என்ற புத்தகத்துல எல்லாம் ரைட் அவர்கள் எழுதுகிறார்கள், the Bible must be studied as a whole. இந்த வேதாகமத்தை முழுமையாக நாம் படித்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உபயோகிப்பதற்கு அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு காரணம், ரோமர் 10ஆம் அதிகாரம் முடிச்சிருப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேர்ந்தெடுப்படியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னொன்னு அகந்தை என்ற பெயர். என்னை நானே நீதிமானாக கற்பித்துக் கொள்கிற ஒரு வார்த்தை, அகந்தையான மனம். ஆங்கிலத்திலே பிரைட் என்று சொல்வார்கள். அதுவும் எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா? என்னை நானே தற்காத்துக் கொள்கிற ஒரு பெருமை. அதான் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்துல லவோதிக்க திருச்சபைக்கு தேவன் சொன்னவர், என்னைக்குமே நான் நல்லவனாகத்தான் என்னை சித்தரித்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு பாவியை மறந்துடாத, உன் பாவத்தை நீப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தேன். அப்போ நான் பாவி என்று என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறேனோ அன்றைக்கு தேவன் விரும்புகிற திருத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன திருத்தணும்னு விரும்புகிறாரு. அப்படின்னா நாம எப்படி இருக்கிறோம்? மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் மற்றவர்களை மாற்றிக் கொண்டு இருக்கின்றோமா? எபேசியர் நேரம் இருக்கும்போது 4ஆவது அதிகாரத்தை வாசி பாருங்க. அந்த எபேசியர் புஸ்தகம் முழுவதும் அவர் அழகாக
எழுதுகின்றார். என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் நடக்கையை குறித்து எழுதுகின்றார். அது விசேஷமா 4ஆம் அதிகாரம் 17 18 2 வசனங்களை வாசிங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாசிக்கிறோமே. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். என் வயசுல குறித்து வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? The whole hearted walk, முழுமையான இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு நடக்கையை பற்றி எழுதுகின்றனர். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 2 தெசலோனிக்கேயருக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12 வாசிப்போம். அங்கீகரியாமல் போட முடியாது. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக புதிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வேதாகமத்துல 2 நிருபங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட நிருபங்கள் இருக்கு. தெரியுமா? இந்த புத்தகத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் தான். நேரம் இருக்கும்போது அது வாசிப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 2ஆம் வருகையை குறித்து அவர் எழுதிக்கொண்டே இருக்கிறார். 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய எச்சரிப்பின் செய்திகளையும் அவர் அதில் எழுதிக்கொண்டே இருக்கின்றார். அதுதான் சொல்றார், எப்படி இந்த உலகத்திலே வஞ்சகத்தின் ஆவிகள் அதிகமாக தேவன் அனுமதிப்பார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. ஏனென்றால் நாம் சத்தியத்தை நேசிக்கவில்லை என்றால் பொய்யை தான் நேசிக்க போகின்றோம். ஒரு மாயையான சூழ்நிலையை தான் நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம். நியாய தீர்ப்பு நியாயமானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறார் என்பதை அல்ல. கிரேக்கான வருஷம் என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்கள். 625ஆம் பக்கம். Those who reject the truth will be given over strong delusion. யாரெல்லாம் சத்தியத்தை மறுக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் காணப்படும். நேரம் இருக்கும்போது வெளிப்படுத்த நம்ம படித்த புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் போய் வாசி பார்த்தீங்கன்னா மிருகத்தின் முத்திரை, பொய்யான வழிபாடுகள், இன்னும் உண்மையை நிராகரிக்கின்ற ஒரு உலகம், இதை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நமக்கு தெரியாது. தானியேல் வெளிப்படுத்தின யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு தான் நல்லா தெரியும். இன்றைக்கு அவ்வளவு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்ட நாம் இந்த சத்தியத்திலே ஒரு காரியத்தை தெளிவாக இருக்க வேண்டும். சத்தியம் மறைக்கப்படவில்லை. சத்தியம் குழப்பம் இல்லை. சத்தியம் எளிதாக கிடைக்கின்றது. ஆனா எங்க பிரச்சனை? அதை நாம் பார்ப்பதற்கு விரும்புவதில்லை, கேட்க விரும்புவதில்லை, பேச விரும்புவதில்லை. ஆகினால்தான் நம்முடைய மனது பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வசனம் ஆண்டவரே அவர் ஜெபிக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இன்றைக்கு அவருடைய சத்தியத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? பட்டுக் கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு படித்த பாடம் தான். என்ன பாடம்? வேதத்தை ஆழமாக படிக்க வேண்டும்.
எவ்வளவு ஆழமாக படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நாம் கடைசி காலத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். அப்பந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 வாசிக்கிறது இல்லையா, இவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று வாசிக்கிறோம் இல்லையா. யாருடைய பொறுமை? நம்முடைய பொறுமை. எப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தியவர்களாக இருக்கும்போது மட்டுமே சத்தியத்தை புறக்கணிக்கின்ற கூட்டத்திற்கு முன்பாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அப்படி என்றால் இந்த காலையில தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை நிராகரித்தால், யார் நிராகரித்தாலும் அது அழிவுக்கு நிச்சயம். வெளிச்சம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்க கிடைக்க எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தினாலே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறோம், இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கின்றோம்? சத்தியத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோமா? இன்றைக்கு சத்தியத்தை வெறுக்கிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. சத்தியத்தை விரும்பாத கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களின் மத்தியிலே சத்தியத்தை நேசிக்கிற, சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்தை கேட்கிற, அதை குறித்து ஆராய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியத்தை அறிவிக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். இப்படிப்பட்ட மேலான சத்தியத்தை